நான் பெல்ஜின். இது பரலோக பொக்கிஷம் கவிதை 6. விழுந்து விட்டேன், சிரிக்க ஆட்கள் இருந்தனர், விமர்சிக்கவும் நபர்கள் உண்டு, கை கொடுக்கவோ கை தூக்கவோ யாரும் இல்லை. இதுதான் வாழ்க்கை என முடிவுக்கு வந்தேன். மன உறுதியோடு கடுமுயற்சி செய்து எழுந்தேன். அடியெடுத்து வைத்து நடக்க பாதை தேடினேன். சறுக்கல்கள் பல வர தடுமாறி விழுந்து எழும்ப, விழுந்த இடத்திலேயே மேலும் மேலும் அடிகள் விழ, ரணங்களை தாங்குவது கடினம், வாழவே வழியே இல்லை, என் பயணத்தின் முடிவு இதுவே என்றேன். என் வாழ்க்கையின் பாதைகளில் நடந்த வெற்றிகளை விட சறுக்கல்களே அதிகம். ஒரு அடி எடுத்து வைக்க 10 அடி கீழே விழுவதாக இருக்கிறதே என்றேன். உன் வழியை எனக்கு ஒப்புவித்து என்மேல் நம்பிக்கையாயிரு. என் வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறதே. என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். என் மேல் விசுவாசமாயிரு என்றது அந்த அன்பு. பிரச்சனைகள் மூழ்கடித்து விடுகிறதே, எப்படி விசுவாசிப்பேன் என்றேன். நீ ஜெபத்தில் உன் பிரச்சனைகளை சொல்லி அழுகிறாயே, நீ சிந்தின கண்ணீருக்கே கணக்கு வைத்திருக்கிறேனே. உன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் போக்கடிக்க போதுமானவர் நான் என்று விசுவாசிக்க ஏன் மறுக்கிறாய்? ஏகப்பட்ட உபதேசங்கள், எதை நம்புவது? குழம்பி இருக்கிறேனே என்றேன். அதிகாலையில் என் சமூகத்தில் அமர்ந்திரு, வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு காண்பிப்பேன். ஜெபத்தில் என்னோடு உறவாடு, உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உனக்காக என் உயிரையும் தருகிறேன், உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறேன் என்றது அந்த அன்பு. தூய்மையான அன்பை கண்டேன். அந்த அன்புக்கு முன் நிற்க தகுதியில்லை என்றேன். இல்லை இல்லை, நீ நீதிமான் என்றது அந்த அன்பு. என் மாசற்ற இரத்தத்தால் கழுவிவிட்டேனே உன்னை என்றது அந்த அன்பு. வாழ ஆசை வந்தது எனக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றது அந்த அன்பு. அந்த வழியை நம்பி சத்தியத்தில் வாழ ஆசைப்பட்டு நித்திய ஜீவனை வாஞ்சித்து முன் சென்றேன். கண்ணீர் வந்தது, அந்த அன்பு துடைத்தது. கால் இடறினது, அந்த அன்பு தப்புவித்தது. மரணம் வந்தது என நினைத்தே அந்த அன்பு ரட்சித்தது. தகப்பனை போல சுமந்தது, தாயை போல தேற்றியது. கூடவே இருக்கிறேன், கலங்காதே என்றது. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அமர பண்ணுவேன் என்றது. நம்பி முன் செல்லுகிறேன். நித்தியமாகவே கூட வைத்திருப்பேன். எனக்காக பரிசுத்தமாக காத்திரு. நான் இருக்கும் பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி உன்னை மகிமையிலே சேர்த்து கொள்ள மீண்டும் வருவேன் என்றது அந்த அன்பு. ஆம், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்றேன். விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்கும் உன்னை இயேசு கரம் நீட்டி அழைக்கிறார். பாவம் என அறிந்தும் மீண்டும் மீண்டும் செய்வதேனோ? அற்ப நேர சந்தோஷத்திற்காக நித்திய சந்தோஷத்தை இழப்பதேனோ? உன் பாவ சாப கர்ம தோஷத்திற்கு பரிகாரி இயேசு மட்டுமே. சமூக வலைத்தளங்களில் நல்லவைகள் பல இருக்க, உன் ஆத்துமாவை சீரழிக்கும் விஷயங்களில் மட்டும் மூழ்கி இருப்பதேனோ? அநேகர் பாவத்தில் விழ நீ காரணமாயிருந்தால் இன்று மனம் திரும்பு. அலட்சியம் செய்யாதே இயேசுவின் அழைப்பை. இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். அலட்சியம் செய்யாதே இயேசுவின் அழைப்பை. இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். இனி ஒரு தருணம் அனுமதிக்கப்படாமல் இருக்கலாம். வந்துவிடு இயேசுவண்டை. இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம்? இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம்? ஆமென்.